பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி வந்த கிரகணங்கள்லயே நீங்க மந்திரத்த வந்து ஆர்வப்பட்டு சித்தி பண்ணியிருப்பீங்க. அது என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு வாட்டி சொன்னா 1,00,000 முறைக்கு சொன்னதுக்கு சமம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது நடந்துச்சா? அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா அது வந்து நடந்திருக்காது. ஏன் நடக்கல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நடக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சந்திர கிரகணம் அன்னைக்கு நீங்க ஒரு வாட்டி மந்திரம் சொன்னீங்கன்னா, இத்தனை பலன். சிவன் கோயில்ல உட்காந்து சொன்னீங்கன்னா, ஒரு வாட்டி சொன்னா 108 முறை சொன்னதுக்கு பலன். அதுவே வந்து மலை மேல இருக்க சிவன் கோயில்ல சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு வாட்டி சொன்னதுக்கு 1008 வாட்டி பலன். இந்த மாரி வந்து சொல்லிட்டே போவாங்க. இது எதனால சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம். மனதின் தன்மை. உங்களோட மனம் வந்து எந்த அளவுக்கு ஒடுக்கம் பெற்று நீங்க ஒரு மந்திரத்த நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த மந்திரத்தின் வீரியம் வந்து உங்களுக்குள்ள இருக்கும்னு வந்து நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அத பறைசாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே தவிர, நீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்து ஒரு வாட்டி சொன்னா எனக்கு 1,00,000 முறை சொன்னதுக்கு சமமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா வந்து கிடையாது. அதே மாரி எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனிச்சு